பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கு தெரியப்படுத்துகிறேன். இன்று இயேசப்பா நம்மோடு என்ன பேசுகிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். சங்கீதம் 91:16 நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆம், விசுவாசத்துல வாழ்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளை ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து வாக்கு கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். வாக்கு கொடுக்கிற தேவன் வாக்கு மாற மாட்டார். ஆண்டவர் இன்றைக்கு உங்களோட பேசுகிற வார்த்தை, நீடித்த நாட்களாய் நான் உன்னோட கூட இருந்து உன்னை நான் விடுவிப்பேன், உன்னை நான் ரட்சிப்பேன், உன்னை நான் திருப்தியாப்பேன் என்று கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். பிரியமான தேவச்சனமே, விசுவாசத்தோடு நம்ம வாழும் பொழுது நம்மளை நீடித்த நாட்களாய் கர்த்தர் திருப்தி ஆக்குகிற தேவனாய் காணப்படுகிறார். நம்ம எங்க போனாலும் வந்தாலும் நம்மளை பாதுகாத்து, குடும்பத்தை பாதுகாத்து, ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்மளை ஆண்டவர் திருப்தி ஆக்குகிற தேவனாய் காணப்படுகிறார். அப்படி ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து நம்மளை திருப்தி ஆக்குறார் அல்லவா? நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரை திருப்தி ஆக்க ஸ்தோத்திர பலி இட வேண்டும், வேதம் வாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். விசுவாசத்தை விட்டு விடாதபடி ஆலயத்திற்கு தவறாம தேவனுடைய வார்த்தைக்காக நம்ம கடந்து போகும் பொழுது கர்த்தர் நம்ம மேல இன்னும் திருப்தி ஆக்குகிற தேவனாய் காணப்படுகிறார். நம்ம குடும்பத்தை ரட்சிக்கிற தேவனாய் காணப்படுகிறவராயிருக்கிறார். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிற தேவன் நிச்சயமாகவே உங்களை திருப்தி ஆக்குவார். எதுலெல்லாம் உங்களுக்கு திருப்தி இல்லை, எதெல்லாம் உங்களுக்காக ஏங்கி கொண்டிருக்கிறீங்க, எல்லாவற்றிலும் நான் திருப்தி ஆக்கி உன்னை ரட்சிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அநேக வேலை செய்தேன், எனக்கு திருப்தி இல்லை என்று கலங்கியிருக்கிற தேவ பிள்ளைகள், அநேக நன்மைகளை செய்தேன், எனக்கு திருப்தி இல்லையே என்று கலங்கியிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றார், யார் திருப்தி கொடுக்கிறார்களோ இல்லையோ, மகனே மகளே, நான் உனக்கு திருப்தி கொடுக்கிறேன் என்று இயேசு வாக்கு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். இன்றைய விசுவாசிங்க, கர்த்தர் கொடுக்கிற திருப்தி இந்த உலகத்துல யாராலும் கிடைக்க முடியாது. அது ஆசீர்வாதமாய் காணப்படும். விசுவாசிங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள நல்ல பிதாவே, அருமையான இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரப்பா. உன்னை நான் திருப்தியாக்கி உன்னை நான் ரட்சிப்பேன் என்று அப்பா உடைய வார்த்தையின்படி அப்பா உடைய கிருபை தந்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த உலகத்துல இருக்கிறவங்க ஆண்டவரே திருப்தி கொடுக்காம இருக்கலாம். அநேக கஷ்டங்கள் பாடுகள் பட்டும் எனக்கு திருப்தி இல்லையே என்று கலங்கியிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அப்பா நீங்க கொடுக்கிற சமாதானம், திருப்தி, ரட்சிப்பு இந்த உலகத்துல யாராலும் கொடுக்க முடியாதே சப்பா. அப்படி உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க நல்ல ஆசீர்வாதமான திருப்தியை கொடுத்து ரட்சித்த தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகள் இன்னும் எதிலெல்லாம் ஆண்டவரே உமக்கு பிரியமாய் காணப்படுகிறார்களோ, உமக்கு பிரியமாய் நடக்க வேண்டுமோ, எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீங்கள் திருப்திப்படுத்தி ஆசீர்வதித்து வழிநடத்துவத தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீடித்த நாட்களாய் நான் உன்னை திருப்தி ஆக்குவேன் என்று வாக்கு கொடுத்தீங்கப்பா. இதோ ராஜா, உம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா நாட்களிலும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் திருப்தி ஆக்கி உம்முடைய சத்தியத்தை சொல்லி உம்முடைய வார்த்தையில நிலைத்திருக்க, விசுவாசத்துல நிலைத்திருக்க உம்முடைய கிருபை தந்ததற்காய் நன்றி செலுத்துகிறப்பா. இதை பார்த்து கேட்டு விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கரத்தில் ஒப்பு கிடைக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். விசுவாசிங்க, கர்த்தர் திருப்தி ஆக்குவார். Jesus with you. Jesus loves you. God bless you.